குட் மார்னிங். இப்போ ஒர்க் அவுட்லாம் முடிஞ்சிச்சு. ஒரு 5:30க்கு வந்தேன். 7:45 முடிஞ்சுது. மணி 8:30 ஆகுது. கொஞ்சம் ஒர்க்குன்றதால முடிச்சுட்டு வர்றது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. வார்ம்டவுன்லாம் பண்ணோம்ல, அதனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அது இப்போ என்னன்னா உங்களுக்கு லைட்டாக சொல்லி தரத்துக்காக வந்திருக்கேன். வீடியோ திறந்து பாருங்கள். இப்போ வந்த உடனே நீங்கள் கிரவுண்டுக்குள்ளே வரீங்களா, வந்த உடனே என்ன பண்ணுறீங்கன்னா பேக்கை சைடில் வச்சுட்டு வந்த உடனே ஓடிடக்கூடாது. பேக்கை வச்சுட்டு நல்லா ஆர்வமாக வந்த உடனே ஓடிடக்கூடாது. வந்த உடனே ஃபஸ்ட்டு வந்த உடனே காலையில் வரீங்கன்னா இது போட்டுங்க, சொட்டர் போட்டுங்க. நான் அப்பர் போட்டுக்கிட்டு ஓடுறது ஏன்னா ஓடிட்டு அதுக்கப்புறம் சொட்டிங் வந்த பிறகு அப்பர் கழட்டிக்கிங்க. ஏன்னா காலையில் செம்ம குளிரும். அப்பர் கண்டிப்பாக போட்டே ஆகணும். ஜுரம் வந்துச்சுன்னா எனக்கெலாம் 1 வீக்கு சரியாகாது. உங்களுக்கு எப்படின்னு தெரியல. அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணீங்கன்னா பேக்கு சைடில் வச்சுருங்க. இப்போ வந்த உடனே ஃபஸ்ட்டு வந்த உடனே என்ன பண்ணுறேன்னா ஸ்ட்ரெச்சிங் பண்ணணும். ஸ்ட்ரெச்சிங் எப்படின்னா ப்ராப்பராக பண்ணணுன்னா வந்த உடனே மூச்சு இழுத்து விட்டுறணும். வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா கால் லைட்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கை லைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிட்டு அப்படி லைட்டாக மடக்கி இப்படி மேலே தூக்கணும். சரிங்களா? இப்படி மேலே கவுண்ட் பண்ணிக்கணும். ஒரு 5 கவுண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் 5, 10 இந்த மாதிரி கவுண்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா அதே கையை மடக்கி இந்த டவுன் பொசிஷனு லைட்டாக ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணி டவுன் பொசிஷனு நல்லா டவுன் பண்ணிக்கணும். சரிங்களா? எந்த அளவுக்கு நல்லா டவுன் பண்ணுறீங்களோ இங்கே நல்லா பெண்ட் ஆகுதோ அந்த மாதிரி வில்லு அம்பு மாதிரி நல்லா பெண்ட் ஆகணும். இப்படி இழுக்கும்போது நல்லா பெண்ட் ஆகும்ல, அந்த மாதிரி உங்களோட முதுகு நல்ல பெண்ட் ஆகணும். இந்த பொசிஷனில் வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா அதே இது பொசிஷனில் இந்த பொசிஷனில் இப்படி பேக்கில் கொடுத்து மேலே இப்படி பொசிஷன் இப்படி மேலே தூக்கிக்கணும். சரிங்களா? அப்படி தூக்கிக்கிட்டு கவுண்ட் பண்ணிக்கணும். ஒரு 5 கவுண்ட் 10 கவுண்ட்டு. நான் லைட்டாக தான் சொல்லித்தரேன். ஏன்னா நான் ஒர்க் அவுட் முடிச்சிட்டேன். காலையில் 5:30க்கு வந்தேன். 5:30க்கு வந்துட்டு காலையில் ஸ்ட்ரெச்சிங் முடிச்சுட்டு இன்றைக்கி இன்டூரன்ஸ் ஓடினேன். நான் 10 லேப் ஓடினேன்னா அதுக்கப்புறம் ட்ரில்ஸ் பண்ணேன். சைடு 60 மீட்ரு ஒரு 4 ஓடினேன். அதுலேயே கொஞ்சம் டயர்டாக இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு லைட்டாக ஸ்ட்ரெச்சிங் மட்டும் சொல்லி தந்துட்டு எப்படி ஓடணும் அதெல்லாம் கொஞ்சம் டெக்னிக்காக சொல்லித்தரேன். ஓகே, சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த பொசிஷனு கை இப்போ மடக்கி இப்படி லைட்டாக நீட்டிக்கணும். நீட்டி நல்லா மடக்கி நல்லா புஷ் பண்ணணும். சரிங்களா? அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் நல்லா புஷ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கையை மடக்கி இந்த பொசிஷனில் வச்சு இப்படி சாயுங்க. அடுத்து ஆப்போசிட்டில் டக்குன்னு பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் பண்ணும்போது பொறுமையாக நிதானமாக பண்ணுங்கள். நம்ம ஸ்ட்ரெச்சிங் பண்ணும்போதே மசில் பிடிச்சிச்சின்னா ரெக்கவரி பண்ணுறது கஷ்டம். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் பண்ணும்போது ரொம்ப பொறுமையாக நிதானமாக பண்ணுங்கள். கவுண்ட் பண்ணிக்கங்க. ஒரு 5 கவுண்ட் 10 கவுண்ட் இப்படி பண்ணிக்கங்க. அப்போ ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கை காலை மடக்கி இந்த பொசிஷன். அடுத்தது இந்த இது இப்படி மடக்கும்போது உங்களுக்கு சப்போர்ட் வரலன்னா உங்கள் கற்பனையில் யாராச்சும் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கையை இப்படி வச்சுக்கிட்டு அந்த பொசிஷனில் இப்படி கற்பனை பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஃபீல் பண்ணும்போது சரி சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்குது அப்படின்னு அந்த நிற்கும் போது இப்படி அப்படி நிற்கலாம். கவுண்ட் பண்ணும்போது அந்த இது வந்துடும், உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அதுக்கப்புறம் இந்த காலை மடக்கணும். மேக்ஸிமம் இந்த கால் உள்ளே வரலாம், சில பேர்த்துக்கு சைடில் வரலாம். இந்த மாதிரி எனக்கு சைடில் தான் வருது, உங்களுக்கு எப்படின்னு தெரியல. சரிங்களா? எதுவும் கோச்சிக்காதீங்க. எனக்கும் இந்த மாதிரி. சரிங்களா? அடுத்தது லைட்டாக ஓப்பன் பண்ணி இந்த முட்டியில் வச்சு இந்த பெண்ட் பண்ணுங்க முதுவை. அடுத்து ஆப்போசிட்டில். அதுக்கப்புறம் இந்த சைடில் வச்சுட்டு இந்த பொசிஷனில் லைட்டாக இப்படி வச்சு இப்படி புஷ் பண்ண முடியல, இப்படி புஷ் பண்ணுறோம்ல அதுவே இது இப்படி பெண்டு வச்சு புஷ் பண்ணணும்.
இதை ஓப்பன் பண்ணணும். சரிங்களா? அப்படியே ஓப்பன் பண்ணணும். அடுத்தது டவுன் பொசிஷன். ஓப்பன் பண்ணுறோமா, நல்லா புஷ் பண்ணணும். இந்த ரெண்டும் நல்லா ஓப்பன் பண்ணுற மாதிரி நல்லா நீங்கிட்டு நல்லா பெயின் வரும். நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது நல்லா பெயின் வரும். நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு பெயின் வருதோ அந்த அளவுக்கு கரெக்டாக நீங்கள் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் பெயின் வரல அப்படின்னா நீங்கள் சரியாக பண்ணல, கரெக்டாக பண்ணல, ப்ராப்பராக அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இது முடிச்சுட்டு அடுத்தது காலை மடக்கி இந்த பொசிஷன்ஸை பென் பண்ணணும். அடுத்தது ஆப்போசிட், அடுத்தது இந்த சைடு. சரிங்களா? அடுத்தது இந்த சைடு, அடுத்தது இப்படி, அடுத்தது இப்படி. நல்ல நேராக அப்படி பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் அங்கே பெயின் வரும். ஆனால் பெயின் வர்றது நல்லது. அப்போ தான் நீங்கள் ப்ராப்பராக பண்ணுறேன்னு அர்த்தம். சரிங்களா? இதுக்கப்புறம் லேப் ஓடணும். மேக்ஸிமம் லேப் ஓடும்போது லேப் ஓடுறீங்களா, 2 லேப் ஓடணும். 2 லேப்னா 2 லேப் ஓடலாம், இல்லை ஒரு லேப் ஓடலாம். லேபுனா 1 ரவுண்டு 2 ரவுண்டு ரன்னிங் பண்ணணும். அப்போ நான் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ நான் ஆல்ரெடி எல்லாம் முடிச்சுட்டேன், பண்ண முடியாது. உங்களுக்கு ஸ்ட்ரெச்சிங் சொல்லித்தரேன், ஓடி முடிச்சுட்டு என்ன பண்ணணும்னு சொல்லித்தரேன் உங்களுக்கு. அதுமாரி லேப் ஓடும்போது கரெக்டாக பொறுமையாக நிதானமாக ஓடும்போது ரொம்ப ஸ்பீடும் இல்லாமல் ரொம்ப ஸ்லோவாக போகாமல் ஒரு மீடியம் பேஸ்லேயே போங்க. அப்போ உங்களுக்கு சரியாக வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, ஓடி முடிக்கிறீங்களா, ஓடி முடித்தவொடனே நல்லா மூச்சு இழுத்து ப்ரீத்திங் ப்ரீத் அவுட் நல்லா பண்ணி அப்படியே மூச்சு இழுத்து ஒரு 2 வாட்டி விட்டுட்டு இடுப்பில் கை வச்சுட்டு இந்த கழுத்தை இப்படி இது பண்ணுறோமா. இதெல்லாம் எப்போ பண்ணோம், இப்போ பண்ணுறது ஓடி முடிச்சுட்டு உடனே, ஓடுறதுக்கு முன்னாடி அது பண்ணோமா, ஓடி முடித்த உடனே இப்படி. அடுத்தது ஹெட் ரொட்டேஷன் பண்ணணும். அடுத்து ஆப்போசிட்டில் மேக்ஸிமம் 5 கவுண்டு இல்லை 6 கவுண்டு இப்படி ரொட்டேட் பண்ணுறப்பல அது கவுண்ட் பண்ணிக்கணும். அடுத்தது இந்த கை முட்டி மடக்கி இப்படி மேலே வச்சு இந்த பொசிஷனில் இந்த சைடில் 6, அடுத்த ஆப்போசிட்டில் 6, 7, 8 இந்த சம்திங் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த கையை இப்படி நீட்டிக்கிட்டு இந்த பொசிஷனில் இப்படி பண்ணுறீங்களா, அடுத்து ஆப்போசிட்டில் இப்படி பண்ணுறோமா, அதே போல் ஒரு 6. அதுக்கப்புறம் ரொட்டேஷன் இப்படி, ஹேண்ட் ரொட்டேஷன் இப்படி நல்லா ரொட்டேஷன் பண்ணிக்கணும். அடுத்து ஆப்போசிட்டில் ரொட்டேஷன் பண்ணிக்கிறீங்களா, 6 ஒரு 6 பண்ணிக்கங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த 2 விரலில் எப்படி, இது இங்கே முன்னாடி வரணும், இது பின்னாடி போகணும். அடுத்தது இந்த பொசிஷன் இருக்குல்ல, இந்த பொசிஷன் இது ஓப்பன் பண்ணக்கூடாது, க்ளோஸும் பண்ணக்கூடாது. ஒரே பொசிஷனில் வச்சு இந்த இதில் வச்சு இப்படி. அடுத்து ஆப்போசிட்டில், அடுத்து இந்த சைடு இதே போல் ஒரு 6 கால் ரொட்டேஷனும் இப்படி போகணும். இப்படி போயிட்டு இப்படி மேலே ஏறணும். உங்களோட பார்வையும் அங்கே இருக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த பொசிஷன் இப்படி திரும்பும் போது கால் ஆடக்கூடாது. இந்த இந்த செஸ்ட் இருக்குல்ல, இதுதான் ரொட்டேஷன் ஆகணும். உங்களோட பார்வை அங்கே இருக்கணும். சரிங்களா? இப்படி போயிட்டு இந்த பொசிஷனில் நல்லா ரொட்டேஷன் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், நல்லா ரொட்டேஷன் பண்ணணும். நல்லா கை நீட்டிக்கிட்டு அந்த அளவுக்கு ரொட்டேஷன் பண்ணணும். சரிங்களா? ரொட்டேஷன் பண்ணிட்டு அடுத்து இடுப்பு இப்படி இடுப்பு ரொட்டேஷன் பண்ணணும். அடுத்து ஆப்போசிட்டில் இது எல்லாம் நான் கம்மியாக பண்ணுறேன். சரிங்களா? நீங்கள் பண்ணும்போது மேக்ஸிமம் 6, 7, முடியாத பட்சத்துக்கு 5
சரிங்களா? அந்த ரொட்டேஷன் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு அடுத்தது கால் ஓப்பன் பண்ணி இந்த பொசிஷன். அடுத்தது இது முடிச்சுட்டு ஓப்பன் பண்ணிட்டு 1 2 3 4 கவுண்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? 1 2 3 4 இது மாதிரி ஒரு 6 7. சரிங்களா? உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இது முடிச்சிட்டிங்களா? அடுத்தது கால் ரொட்டேஷன் பண்ணணும். கால் ரொட்டேஷன் பண்ணணும். அடுத்து ஆப்போசிட்டில், அடுத்து இந்த கால், அடுத்து ஆப்போசிட்டில். சரிங்களா? அதே போல் ஓடுறதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்கேன், ரவுண்டு உள்ள என்ட்ரி ஆகும்போது தொட்டு கும்பிடணும். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த ரொட்டேஷன் பண்ணிங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்படி தூக்கி இப்படி ரொட்டேஷன் பண்ணி இப்படி அவுட், இன்னிலேருந்து அவுட்டு போகணும். சரிங்களா? இப்படி. அடுத்தது அவுட்லேருந்து இன்னும் வரணும். வெளியே இருந்து உள்ள, உள்ளேருந்து வெளியே, அந்த மாதிரி பொசிஷன். அடுத்தது இப்படி, அடுத்து உள்ள. இப்படி உங்களுக்கு சிரமமாக இருக்குன்னா சப்போர்ட் வச்சுக்கலாம், ஆனால் இப்படி சப்போர்ட் பண்ணிக்கலாம். மரம் இருக்கா, இப்படி சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இந்த பொசிஷனில். ஏன்னா உங்களுக்கு கால் ஒருத்த கால் தூக்கும் போது இப்படி ஆடுவீங்க, எல்லாம் பேலன்ஸ் இருக்காது, உங்களோட கால் பேலன்ஸ் இருக்காது. அப்போ மேலே வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். அப்புறம் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு இப்படி பேலன்ஸ் பண்ணி பொறுமையாக அது பண்ணி பாருங்கள். அதே போல் இது ஓப்பன் பண்ணி நல்லா இப்படி இங்கே ஓப்பன் பண்ணணும். இப்படி போயிட்டு நல்லா இப்படி இன்னில் வந்து அப்படி ஓப்பன் பண்ணி இப்படி உள்ளே இறங்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் இப்படி காலை நிகழ்ச்சி இப்படி ஐடிங் பண்ணி இப்படி நல்லா. அதே போல் ஆமேக்ஷன் கரெக்டாக இருக்கணும். இப்படி கை போதா, கால் அங்கிட்டு போதா, அடுத்து இப்படி போகணும். அடுத்து இந்த காய் இப்படி வரணும். இப்படி. அடுத்தது ஆப்போசிட்டில். சரிங்களா? இந்த பொசிஷன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, கை இப்படி வச்சுக்கிட்டு இப்படி காலை தூக்கணும். உங்களால் எவ்வளோக்கு ஏற்ற முடியுமோ ஏற்றிக்கணும். இந்த சைடில் ஒன்று, இந்த சைடில் ஒன்று, இப்படி. எல்லாமே கவுண்ட் தான், நீங்கள் கவுண்ட் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? இப்போ நீங்கள் நின்று பண்ணல, அதே போல் ஜம்ப் பண்ணி பண்ணுறீங்க. இப்படி ஜம்ப் பண்ணுறோமா, அப்படி கண்டினியூவா. மேட் இல்லைன்னா கீழே வச்சு சொன்னீங்க, அப்படி இல்லைன்னா கட் அவுட் இருக்குல்ல, அது கிழிச்சு பண்ணிக்கோங்க. கட் அவுட் உங்கள் சைஸுக்கு அளந்து அதை வச்சுக்கோங்க. இது வார்ம் டவுன் பண்ணுறதுக்காக. சரிங்களா? வார்ம் டவுன் ஒரு நாள் சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் ஜம்ப் பண்ணுறோமா, அது பண்ணோமா, அடுத்தது இப்படி ஓப்பன், அந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கணும். சரிங்களா? அந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த பொசிஷன் அது முடிச்சுட்டு இப்படி இந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் அந்த மாதிரி. அடுத்தது ஒரு ஜம்ப்பு. எத்தனை ஜம்ப்பு? ஒரு 5 ஜம்ப்பு. இதெல்லாம் நீங்கள் ஓடுறதுக்கு முன்னாடியும் ஓடி முடித்த உடனே இந்த இதெல்லாம் பண்ணணும். சரிங்களா? நம்ம ஓடுறதுலாம் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் ப்ராப்பராக பண்ணால் தான் நம்மளோட மசிலு இன்னும் ரெஸ்ட்டில் இருக்கும். ஏன்னா நம்ம மசிலு இப்போ தூங்கிட்டு வரோமா, காலையில் தூங்கிட்டு வந்தோடனே மசிலு ரெஸ்ட்டில் இருக்கும். அப்போ நம்ம மசிலை தட்டி எழுப்பணும் மாதிரி என்ன ஸ்டிச்சிங் பண்ணுறோம், அதுக்கப்புறம் ஓடுறோம், அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் ஒர்க் அவுட்லாம் பண்ணுறோம். அப்போ மசில் எல்லாம் ஆட்டி இதை மசிலாம் ரெடியாக இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பீடு ஓடினா சரி, இல்லை எந்த ஒரு இதுக்காக இருந்தாலும் இதெல்லாம் பண்ணி முடித்தா தான் மேக்ஸிமம் உங்களுக்கோட ஓடுற ஸ்பீடு எல்லாத்துக்குமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் எதுவுமே பண்ணாமல் வந்த உடனே ஓடி நின்றுச்சிய,
அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதெல்லாம் கரெக்டாக பண்ணுங்கள். 2வது, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்ப்போம். பாய்.